ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோல தக்காளியை வச்சு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். தக்காளி விலை கம்மியா இருக்கிற சீசன்ல கண்டிப்பா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரேவியை சாதத்து கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஈவன் இட்லி சப்பாத்தி கூடலாம் சேர்த்து இது சைட் டிஷ்ஷா சாப்பிடும் போது இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். காலையில இட்லிக்கு இது சைட் டிஷ்ஷா செஞ்சுட்டோம்னா மதியம் சாதத்து கூடவும் நைட்டு சப்பாத்தி கூடவும் சொல்லிட்டு 3 வேளைக்குமே இந்த கிரேவியை தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த தக்காளி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி செய்யறதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீசஸ், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய மிதமா வச்சுட்டு இதுல கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்ல சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே வேற ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்ல குறைப்பா கோஸான பவுடரா இது போல அரைச்சுக்கோங்க. அடுத்ததா இது கூட ஒரு பெரிய சைஸ் பழமா உள்ள தக்காளியை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு மட்டும் இதுல தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா திக்கா நல்ல நைஸ் பேஸ்டா இது போல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மசாலாவை நீங்க இது போல நல்லா நைஸா அரைச்சிட்டு இந்த கிரேவியை செய்யும் போதுதான் கிரேவியோட டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அரைச்சா அந்த விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வெடிச்சு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 5 முந்திரி, 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷத்துக்கு இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்துல பெரிய சைஸ் அளவுள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துட்டு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கி இது போல கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இது போல எல்லாம் வதங்கி நல்ல பொன்னிறமான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல மசாலா விழுது, அந்த மசாலா விழுது எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜ்ல முழுசா இப்ப இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு இப்போ இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எந்த தூளும் சேர்க்க தேவையில்ல. மல்லித்தூள், கரம் மசாலா இப்படி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சு இதுல சேர்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு செப்பரேட்டா கட் பண்ணாம இந்த மாதிரி சென்டரா ஒரு பிளஸ் மார்க் மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள புழு பூச்சி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தக்காளி எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இந்த மசாலா கூட நல்ல பிளேவர் எல்லாம் உள்ள இறங்குற அளவுக்கு இது போல வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது கிரேவி நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். வீட்டுல காய்கறிகள் இல்லாத சமயத்துல தக்காளியை வச்சு இது போல கிரேவி எல்லாம் செஞ்சு பாருங்க. சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்ல இந்த மசாலா கூட வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்துல மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை இப்போ இந்த சமயத்துல இதுல சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேஸ் ஃப்ளேமை நல்ல மீடியமா வச்சுட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி தலதலன்னு நல்லா கொதிச்சு வர சமயத்துல பட்டு பட்டுன்னு வெடிச்சு தெரிச்சு வர ஆரம்பிக்கும். சோ ஒரு லிட்டை போட்டு இது மேல க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவிய மீடியமான ஃப்ளேம்ல மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லிட்டை ஓபன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை பொடி பொடியா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க கிரேவி பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த கிரேவில சேர்த்திருந்தோம்ல தக்காளி பழம் அது நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும். அதே சமயம் வாசனை மூக்க துளைக்க நல்ல மணமாவும் இருக்கும். நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாம் மேல நல்லா பிரிஞ்சு வந்து பாக்குறதுக்கே நல்லா தக தகன சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்குங்க இந்த கிரேவி.
பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த கிரேவியை ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாங்க. இதே போல நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.